வணக்கம். சமகால இலக்கியம். அதிபர் நடாமோகனுக்கும் வாணிமோகனுக்கும் ஆக்கம் 151 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. இல்லறம். இல்லற வாழ்வு என்பது ஒரு உன்னதமான படைப்பு. இந்த வாழ்வு ஒரு எளிதான வாழ்வு அல்ல. முதலில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள புரிந்துணர்வு, அன்பு, விட்டு கொடுத்தல், ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுத்தல், பொறுமை என்பன இங்கு முக்கியத்துவமாக அமைகின்றது. இல்லறம் என்பது ஒரு நல்லறம். அது இறைவனாலே இன்னாருக்கு இன்னார் என்று தீர்மானிக்கப்படுவது. இதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து குடும்பம் என்னும் நல்ல கோயிலை உருவாக்க முடியும். ஒரு குடும்பம் உருவாக அங்கு பிள்ளை செல்வங்களும் சேர்ந்து கொண்டால் அந்த வாழ்வு பல்கி பெருகி உன்னதமான மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பம் இல்லையேல் அது மனித வாழ்வே இல்லை எனலாம். தற்போது உலகின் நாகரிகம் மாறி மாறி ஒரு ஆணும் இன்னொரு ஆணும், ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் விவாகம் செய்ய முடியும் என சில நாடுகள் சட்டங்களை அமுல்படுத்தி ஏற்றுக்கொண்டுள்ளன. இது தவறான பாதையில் உலகத்தை உணவாக்கி அழித்து கொள்கின்றது. பல வருடங்களின் பின்பு மனித இனமே இனவிருத்தியே இல்லாமல் போய்விடும் என பல ஆய்வுகள் கூறுகின்றன. அதுவும் பல குடும்பங்களில் ஒரு குழந்தை என குறைந்து கொண்டே போவதால் இந்த நிலை ஏற்படுமாம். எனவே இல்லறம் எனும் கடவுளின் அழகான படைப்பில் ஆணவம், செருக்கு போன்றவை அமைந்து குடும்பம் புலியாது கட்டி காப்போமாக. நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. வணக்கம். வியாழன் கவிதை. வாணிமோகன், நடாமோகன் இனிமை அளவுடன் விரிவாக்கம் தரும் ராபி ஜகோரி, நகுலா சிவநாதன் அவருக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 317 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. தீதும் நன்றும். திருப்தி என்பது தீராதது, அது திருப்தி காண்பது போதாதது. மனம் கொண்ட மாளிகை மானமூடு வாழாத மனிதன் கனமூடு குமுறல் ஆனது. மனித நேயம் மறைந்தது, இனத்துவேஷம் துரத்தியது, பசிபட்டினி அறைந்தது, பட்டம் படிப்பு தொழில் துளைந்தது, களவு வெட்டுக்குத்து மரணம் பறை சாற்றியது, உழவு தொட்ட விவசாயி மன உளைச்சல் தொங்கியது. நன்மை தீமை நல்லது கெட்டது எதுவெனத் தெரியாது, தீதும் நன்றும் என்று மனம் போன போக்கிலே தீயது சிக்கி மனிதம் தூங்கி தொங்குகிறது. நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து.